திருப்போம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். எல்லாருக்கும் தெரியும், இது கர்த்தர் இந்த ஒரு கட்டளை தான் கொடுத்தார். என்ன சொன்னார்? எல்லாத்தையும் புசி, இந்த ஒரு கனியை புசிக்காத, புசித்தால் புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பிசாசு சோதிக்க வர்றான். இந்த சோதனையை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த நாவுக்கே அவ்வளோ பெரிய முக்கியத்துவம். இந்த இருதயம், நாவு இங்கே என்ன ஆயிடுச்சு, மனுஷன் விழுந்து போனதில் இங்கே என்ன ஆயிடுச்சு, இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நான் இப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நாவு, இருதயம், மனசு அதை பற்றி சொல்ல போகிறேன்.